ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th அண்ட் 12th ரிசல்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30th அன்னைக்கு, அதாவது நாளைக்கு வந்து ரிசல்ட் வரப்போகுது. அந்த ரிசல்ட் வந்து எப்படி பார்க்கலாம், அதுக்கு என்னென்ன ஸ்டெப் இருக்குது, அதை ஃபுல் எக்ஸ்பிளைன் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். எப்போ எப்போ வெளிய வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில 9:30க்கு வந்து நம்மளோட ரிசல்ட் வரப்போகுது. அதாவது 31ஆம் தேதி. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி நம்மளோட மார்க்க நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குல்ல அது, டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களோட மந்த்து, இயர் இதெல்லாம் கரெக்ட்டா போட்டு இந்த வெப்சைட்ல போய் நீங்க பார்த்துக்கலாம். வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, www.tnresults.nic.in. அப்படி இல்ல அப்படின்னா www.dge1.tn.nic.in. அப்படி இல்லைன்னா www.dge2.tn.nic.in. இந்த 3ல் எதில் சர்வர் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கோ அதில் போய் நீங்கள் உங்கள் ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். வேறு எப்படிலாம் நம்ம ரிசல்ட் நம்மளுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்கூலில் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்கள்ல, அந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ரிசல்ட் என்னவோ அதை அனுப்பியிருப்பாங்க. தனித்தேர்வர்களாக இருந்தீங்கன்னா எப்படின்னு பண்ணீங்கன்னா, இதே நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அப்படி பண்ணுறவங்களும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்போது என்ன செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ, அப்போ என்ன மொபைல் நம்பர், அப்போ அது உன்னோடது, அந்த நம்பருக்கு வந்து உங்களோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக அனுப்பிச்சிருவாங்க. ஸோ நாளைக்கு 9:30க்கு ரெடியாக இருங்க. ஒரு சர்வர் வந்து பிஸியாக இருக்கும். ஸோ 3ல் நீங்கள் எதில் வேணால் போய் ட்ரை பண்ணலாம். இது ஒன்றில் தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதில் போய் நீங்கள் பார்த்து உங்களோட ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம். வேறு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே நீங்கள் வந்து நான் வந்து என்னோடய பேப்பர் பார்க்கணும், நான் வந்து ரீவேல்யூஷன் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை வந்து எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இன்டர்நெட்டில் சொல்லிடுவாங்க. எப்போ நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், அந்த ரீவேல்யூஷன் பண்ணணும்ல, அது வந்து அதுக்கு வந்து என்ன டேட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வெப்சைட் விசிட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ வந்து நீங்கள் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கரெக்டாக பார்த்து கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச்.